श्री सौनकान्वय भयोनिधं पूर्णचन्द्रं श्री श्रीनिवास गुरुलब्धजनित्रकं तं वेदान्तयुग्म वसीकरण प्रवीणं श्री देगदीश गुरुवर्यमहं प्रपत्ते श्री सौनकान्वय सरित् परिपूर्णचन्द्रं श्री वेङ्कटेश गुरुतम पुत्ररत्नं तस्मावाब्ध निगमाण्डरगस्य जालं श्री श्रीनिवास गुरुवर्यमहं प्रपत्ते कन्यां सौनोद्भवं श्री पुरुषोत्तमार्य पदाशनं शारदमगुणसम्बन्धं वन्दे गोविन्ददेशिकं तोदाति नगरे वासे कलिरामानुजपदाशतम् ஆதிநாராயண குருசத்சுஷ்யம் கோவிந்தாரியம் அகம்பஜேம். இன்று மார்கழி மாதத்தினுடைய 18வது நாள். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் என்ற பாசுரம். சென்ற பாடலில் ஆண்டாள் தாயார் நந்தகோபாலரை எழுப்பி, யசோதை தாயாரை எழுப்பி, பலராமரை எழுப்பி, இப்பொழுது கிருஷ்ணனை எழுப்புகின்றார். மேலும் இந்த பாசுரத்தில் ஜகத்துக்கெல்லாம் தாயாக விளங்கும் மகாலட்சுமி தாயாருடைய புருஷாகார பலத்தினாலே பகவானை அடைகின்றார். இந்த தாயார் மகாலட்சுமி தாயார் எப்படிப்பட்டவர் என்றால் அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு 3 விதமான குணங்கள் இருக்கின்றது. ஆகாரத்ரய சம்மன்னா அரவிந்த நிவாசினிம் அசேச ஜெகதீஷித்ரி வந்தே வரதவல்லபாம் என்கின்றபடியே 3 விதமான குணங்கள் இருக்கின்றன. அனன்யார்க போக்கியத்துவம், அனன்யார்க சேஷத்துவம், அனன்யாக சரணத்துவம். அனன்யார்க போக்கியத்துவம் என்றால் பகவானை தவிர வேறு எந்த விதமான வஸ்துவையும் போக்கியம் என்று எடுத்துக்கொள்ள மாட்டாள். பகவானே அவளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வஸ்து. அதனால்தான் பகவான் ராமராக அவதரிக்கிறச்ச சீதையாக அவதரித்தார், கிருஷ்ணனா அவதரிக்கிறச்ச ருக்மிணி பிராட்டியாக அவதரித்தார். பகவான் இருக்கும் இடம்தான் அவருக்கு சந்தோஷம், ராமர் இருக்கும் இடம்தான் சீதைக்கு அயோத்தி என்று கூறுவார்கள். எப்பொழுதும் கிருஷ்ணனை, எப்பொழுதும் பகவானான ஸ்ரீமன் நாராயணனே போக்கியம், நாராயணனே சந்தோஷம் தரக்கூடிய வஸ்து என்று அனுபவிப்பவர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். அனன்யார்க சேஷத்துவம், அனன்யார்க சேஷத்துவம் என்றால் பகவானை தவிர வேறு யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டார். அனன்யார்க சரணத்துவம், பகவானை தவிர வேறு யாரையும் சரணாகதி என்று பட்ட மாட்டார். இப்படிப்பட்ட 3 விதமான குணம் கொண்டவர் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். மேலும் இப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருடைய புருஷாகார பலத்தை கொண்டு பகவானை அடைய முற்படுகின்றார்கள். மேலும் இந்த பாசுரத்தில் நப்பின்னை தாயாரை எழுப்புகின்றார். இந்த நப்பின்னை யார் என்றால் யசோதை தாயாருடைய சகோதரன் கும்பனுடைய பெண் நப்பின்னை. இந்த தாயாரை ஆண்டாள் புருஷாகாரமாக கொண்டு பகவானை அடைய முற்படுகின்றார். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், எந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல்மே பல்கால் கிளினங்கள் கூவினகான், பந்தார் விரலி உண்மை துணன் பேர்பாடம், செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப, வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன், அதாவது பலம் பொருந்திய யானைகளை அடக்கக்கூடியவன் என்று அர்த்தம். அதாவது பலம் பொருந்திய யானைகளை கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டவன் நந்தகோபாலன். மேலும் இந்த ஆயர்குல கோபாலர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எதிரிகளை கண்டு புறமுதுகிட்டு ஓடாதவர்கள், மேலும் தோல்வியே கண்டிடாதவர்கள். ராட்சசனான கம்சன், அவன் மிகப்பெரிய சக்கரவர்த்தி, எவ்வளவு பலம் இருந்தாலும் கிருஷ்ணனை மறைமுகமாக வஞ்சகமாக தான் கொலை செய்ய முற்பட்டான். தானாக நேரடியாக வந்து மோதவில்லை. ஆனால் ஏனென்றால் இந்த கோபாலர்களுடைய பராக்கிரமத்தை கண்டு பயந்து அவன் வஞ்சகமாக கிருஷ்ணனை அழிக்க முற்பட்டான். அப்படி அல்லாமல் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன், அதாவது பலவிதமான பலம் பொருந்திய யானைகளை கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டவன். அப்படிப்பட்டவன் நந்தகோபாலன். மருமகளே நப்பினான். அப்படிப்பட்ட நந்தகோபாலனுடைய மருமகளே யார் என்றால் நப்பின்னை. நப்பின்னை தாயாருக்கு எது ஆனந்தம் என்றால் தன்னை நந்தகோபாலனுடைய மருமகள் என்று கூறினால்தான் அவருக்கு ஆனந்தமாக இருக்குமாம். அதனால் இப்படி கூறுகின்றார்கள். மேலும் ராமாயணத்தில் சீதை தாயார் அசோகவனத்தில் கூறுகின்றார், என்னுடைய மாமனார் தசரதன் உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது என்று கூறினார். அப்படி நந்தகோபாலனுடைய மருமகள் என்று கூறினால்தான் நப்பின்னை தாயாருக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்குமாம். நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். அதாவது உங்கள் வீட்டு வாசலில் அனைத்து விதமான பறவைகளும் கோழிகளும் வந்து கத்தி கொண்டிருக்கின்றது. அந்த சப்தம் உங்களுக்கு கேட்கவில்லையா? வந்தெங்கும் கோழி அழைத்தனகான். நாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான்.
உங்களுடைய மதிலில் பந்தலில் கிருஷ்ணனுக்கு சூடுவதற்காக பூவெல்லாம் படர்ந்திருக்கின்றது. அந்த பந்தலின் மீது குயிலினங்கள் எல்லாம் வந்து கத்துகின்றதே, இது உங்களுக்கு கேட்கலையா? பந்தார் விரலி குயிலினங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட. அதாவது நேற்று இரவு கிருஷ்ணனும் நப்பிண்ணை தாயாரும் பூப்பந்தை வைத்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த பூப்பந்தை கையில் ஏந்தியபடியே நப்பிண்ணை தாயார் உறங்கிவிட்டார். அதனால் பந்தார் விரலி என்று கூறுகின்றார். உன் மைத்துனன் பெயர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். அதாவது நப்பிண்ணை தாயார் தாமரை புஷ்பத்தை பறிக்க சென்றால் அனைத்து விதமான புஷ்பங்களும் வாடிவிடுமாம். ஏனென்றால் நம்மை விட மென்மையான அழகான கை நம்மளை வந்து பறிக்கின்றதே என்று வெக்கி வாடிவிடுமாம். அப்படி அழகான தாமரை மலர் போன்ற கைகளை உடையவளே, செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, உன்னுடைய வளையல் சத்தமெல்லாம் கேட்கும்படி எங்களுக்கு கதவை திறந்து விடு என்று கேட்கின்றார். மேலும் இந்த பாசுரம் நமது வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு மிகவும் முக்கியமான பாசுரம். நம்முடைய ராமானுஜ சுவாமி மிகவும் அனுபவித்த பாசுரம். முந்து மதகளிற்ற நோடாத தொல்வலியன். அதாவது ராமானுஜர் எப்படி திருப்பாவையை சேவிப்பார் என்றால் அத்தரசம் சந்தரசம் என்று நம்முடைய பாசுரத்தை இப்படியெல்லாம் சேவிப்பார்கள். அத்தரசம் என்றால் அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த பாசுரத்தை சேவிப்பது. பாவரசம் என்றால் அந்த பாசுரம் எழுதப்பட்ட காலத்திற்கே சென்று அதை அனுபவிப்பது. சந்தரசம் என்றால் அந்த பாசுரத்தை இசையாக பாடுவது. இப்படி 3 விதமான நம்ம சங்க இலக்கியங்களை அனுபவிக்கலாம். ஆனால் இந்த ராமானுஜ சுவாமி எப்படிப்பட்டவர் என்றால் பாவரசத்தை உடையவர். அவர் திருப்பாவையை சேவிக்கும் பொழுது ஆண்டாள் நாச்சியார் காலத்திற்கே சென்று அதை அனுபவிப்பாராம். ஒரு முறை அவர் சுவாமி ராமானுஜருக்கு திருப்பாவை ஜெயர் என்றே திருநாமம். எப்பொழுதும் திருப்பாவையை சேவித்து கொண்டிருப்பார். ஒருமுறை ஸ்ரீரங்கத்தில் அனைவருடைய திருமாளிகைக்கும் பிக்ஷை ஏந்தி வரும்பொழுது சுவாமி பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை வந்தது. அப்பொழுது சுவாமி ராமானுஜர் உந்து மதகளிச்சன் ஓடாத தோல்வலியன் என்ற பாசுரத்தை சேவித்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது பெரிய நம்பிகளுடைய மகள் அத்துழாய் சுவாமி ராமானுஜர் நம்முடைய வீட்டுக்கு வருகின்றார் என்று அவர்களுக்கு தேவையான பிரசாதம் புஷ்பம் பழம் எல்லாம் வைத்து கொண்டு தன்னுடைய கையில் வளையலெல்லாம் சாத்தி கொண்டு கதவை திறக்கின்றார். அப்பொழுது செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப என்று அந்த சுவாமி கூறும் பொழுது இந்த பெண் வளையல் சத்தமெல்லாம் கேட்கும்படி கதவை திறந்து விட்டாள். அதனால் காரே கருணை ராமானுஜருக்கு அத்துழாய் நப்பின்னையே வந்தது போல் இருந்தது. அதனால் அத்துழாயை விழுந்து சேவித்து விட்டார். அப்பொழுது அத்துழாய் பதறி அடித்து ஓடிக்கொண்டு பெரிய நம்பிகளிடம் சென்று கூறுகின்றார், அப்பா இது போன்று சுவாமி ராமானுஜர் என்னுடைய காலில் விழுந்து சேவித்து கொண்டார் என்று கூறுகின்றார். அதற்கு பெரிய நம்பி கேட்கின்றார், உந்து மதகளிட்டன் பாசுரம் அனுசந்தானமா என்று கேட்கின்றார். அதாவது நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய குரு சிஷ்ய பாவனை எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள். தன்னுடைய சிஷ்யர் என்ன பாசனம் சேவித்து கொண்டிருக்கின்றார் முதல் கொண்டு ஒரு ஆச்சாரியர் புரிந்து வைத்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது பெரிய நம்பிகள் சாதித்தார், பெண்ணே, சுவாமி ராமானுஜர் பாவரசத்தில் திருப்பாவை சேவித்து கொண்டிருக்கின்றார். அதனால் உந்து மதகளிட்டம் பாசனம் வரும்போது உன்னை நப்பின்னை என்று பார்த்து உன்னுடைய காலில் விழுந்து சேவித்து கொண்டார் என்று கூறினார். ஆழ்வார் எம்பெருமானா ஜெய திருவடிகளே சரணம். திருக்கோவலூர் எம்பெருமானா ஜெய திருவடிகளே சரணம். கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம். கோதை பிறந்தவூர் கோவிந்தன் வாழுமோர், சோதிமணி மாடன் தோன்றுமோர், நீதியான் நல்லபத்தர் வாழுமோர், நான் மறைகளோருமோர், விழுபுத்து வேதத்துக்கோனோர், பாதகங்கள் தீர்க்கும் பரவனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோத தமிழ் ஐந்து மைந்து மரியாத மானிடரை மையம் சுமப்பதுவம்பு.